எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள் தான் ஐயங்கார் கிச்சன் மாமா மாமி. மாமி அப்பப்போ சொல்லிட்டு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். புதுசாக நல்லா நிறைய பேருக்கு தெரியாது. அப்பப்போ இப்போ புதுசாக நான் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அப்பப்போ மாமியை வந்து வீடியோக்கு இழுத்தரலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்குறா மூஞ்சியை காமிங்க மாமி அப்படின்ட்டு. ஸோ அப்பப்போ வீடியோவில் ரெசிபி பண்ணும்போது காமிக்கலைன்னா கூட டைம் கிடைக்கும் போது இப்போ இழுத்தரலான்னு பார்க்குறேன். இப்போ காலேஜ் கிளம்பின்னு இருக்கா. ஸோ அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து மாமா அப்லோட் பண்ணுறது வந்து ஒரு ஏதாவது சட்னி போடணும்னு சொல்லுவாள். என்னென்னா எல்லா பருப்பும் போட்டிருக்கேன் அதில். அது என்னென்னா வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பேன். டக்குன்னு ஒன்றுமே இல்லைன்னா பொருத்தூள் போடுறதுக்கோ இல்லை நம்ம கூட்டு பண்ணுறதுக்கோ சாதம் போட்டு நெய் விட்டு பேசி சாப்பிட்றதுக்கோ இட்லி தோசைக்கோ எல்லாத்தையும் யூஸ் ஆகும். ரொம்ப அந்த பொடி நல்லாயிருக்கும். எல்லா பருப்பும் போட்டனால நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மாமா பண்ணாங்க என்ன பிடிச்சி பேசுன்னா பேசிட்டேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து இட்லி தோசை சாதத்துக்கெலாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு பொடி இல்லை? ஆமாம், பருப்பு பொடி. 2-in-1 பொடி. பருப்பு பொடி இல்லை, 2-in-1 பொடி. இது வந்து சாதத்தில் சூடாக நெய் விட்டுண்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மல்டி பர்பஸ் மாதிரி இந்த மாதிரி சட்னி பொடி மாதிரி இது. ஓகே. இது என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுக்கணுமோ அதே கப்பில் 3 பருப்பு. துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு. அதேமாதிரி அதே கப்பு வந்து கொப்பரை. இந்த மாதிரி கொப்பரை வந்து சீச்சு வச்சுருக்கேன். சேம் ப்ரொபோர்ஷன். நாலும் ஒரே ப்ரொபோர்ஷன். புளி வந்து கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு புளி வேணுமோ, நான் வந்து கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காரம்னா காரம். அப்புறம் இந்த ஜிபிசி பெருங்காயம் வச்சுருக்கேன். இந்த பெருங்காயம் என்ன இது ஸ்பெஷல்னா, இப்போ நிறைய வாங்கி வச்சுக்க வேணாம், கொஞ்சமாக போகிறோம் அப்படின்றவா இந்த மாதிரி பெருங்காயம் வாங்கிக்கலாம். இது வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது அப்படியே வேணுங்கிறது கொஞ்சம் பிச்சு போட்டுன்ட்டு அப்படியே வறுக்கிறதுக்கு. ஓ, அப்படியா? ஆமாம். ஸோ இது வந்து இது வச்சுருக்கேன் நான். அப்படி கையில் பிச்சு போட்டு. ஆமாம், நல்லா இது வறுக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி. அப்புறம் வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் வறுக்கிறதுக்கு. எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம். அந்த கடுகு வெடிக்கிறதுக்கும் இந்த மிளகா வறுக்கிறதுக்கும் எண்ணெய். இதெல்லாம் எண்ணெய் விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுணும். ஓகே. இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் பண்ணி வச்சுக்கலாம், சாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த பருப்பு மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணோம்ல? இந்த மொளாப்பிடிக்கெலாம் கருப்பு உளுந்து போட்டால் அது ஒரு வாசனை. இப்போ வறுக்கும் கூட வாசனை தெரியுதா? ஆமாம், அது வாசனை. இந்த வறுக்கும்போது கருப்பாக இருக்கிறனால எப்படி வறுந்துருக்கா என்னன்னு தெரியுது, சிவப்பு தெரியுது அதோட. அதை பார்த்துட்டு வறுத்துக்கணும். நல்லா எல்லா மொளாப்பிடிக்குமே இந்த கருப்பு உளுந்து மட்டும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வெள்ளையும் போட்டுக்கலாம், இந்த வாசனையாக இருந்தாலும் அது போட்டிருக்கேன். வறுக்கும்போது வாசனை தெரியுது பாருங்க. ஆமாம். இங்கே கர்நாடகாலாம் இது வந்து சட்னி பொடியுமாரில்ல? சட்னி பொடியுமா என்னென்னா, நம்ம நார்மலாக மொளாப்பிடிலாம் வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் அது மாதிரி போடுவோம். இதில் துவரம்பருப்பு புளி கடுகுலாம் போடுறதுனால சாத்துக்கும் நல்லாயிருக்கும், இதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபன் நல்லாயிருக்கும். சில பேர் உப்புமாக்கே சாப்பிடுவாங்க மொளாப்பிடிலாம் தொட்டு. ஆமாம், மொளாப்பிடி தொட்டு நம்ம நானே சாப்பிடுவேங்க. நல்லா இருக்கும் மொளாப்பிடி. இது பிடிச்சாலுக்கு மொளாப்பிடி. இட்லி தோசை உப்புமா சாதத்துக்கு வந்து சாப்பிடலாம். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாள் தயிர் பச்சடி பண்ணிவிட்டு அந்த குழம்பு ரசம்லாம் வைக்காத அன்றைக்கி பண்ணிடலாம். ஆமாம். தேங்காய் அப்படி அழகாக நடிக்கின்றிருக்கியா? நான் இருக்குல்ல, மாஸ்டர் ஷெஃப்பில். மாஸ்டர் ஷெஃப்பா? பிரீத்தி மிக்சர். இது ரொம்ப இதுக்கு யூஸாக இருக்குது. இது ஈஸியாக இருக்கா? ஆமாம், இது இல்லைன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படியே வச்சுட்டோன்னு டக்குன்னு இதை எடுத்துது. இது 4 மட்டும் எண்ணெய் இல்லாமல் இருக்குது, எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த கடுகு எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுக்கணும். பெருங்காயம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்தது கடுகு போட்டு எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா போடணும்.
இது அந்த கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இதில் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? இப்போ தூளாக இருந்ததுன்னா அது வந்து ஒட்டின்றோம் அதுலேயே. இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இல்லை இந்த மாதிரி பெருங்காயம்னா ஈஸி. கட்டி பெருங்காயம் அப்படி பிச்சு எந்த சைஸ் வேணாலும் பிச்சுக்கலாம். அப்படியே மிக்சியில் போடும்போது கூட எந்த இது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பெனிஃபிட். இன்னும் பொடி பண்ணுறதுக்கு தான் எதாவது வசதி? ஆமாம், பொடி வசதி. கடை வச்சுட்டேன். புளியை லேசாக சூடில் ரொம்ப இது பண்ணணும்னு இல்லை, அந்த கடுகு தான் ஒட்டின்னு வந்துடும். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இந்த மிளகாயும் இந்த புளி போட்டு அரைச்சிட்டு அப்புறம் அது பருப்பெல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைக்கணும். உப்பு போடணும், கல் உப்பு போடணும். அரைச்சின்ட்டு பாருங்க. ஒரு மாதம் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம வெளியே வச்சுக்கலாம். இது என்னென்னா சப்போஸ் எமர்ஜென்சிக்கு ஒன்றும் பொறுத்து இருக்கலாம், ஒன்றும் மிளகாயெல்லாம் இல்லை அப்படின்னா டக்குன்னு பொறுத்து ஊற்றி விட்டுடலாம். கூட்டுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் இருக்குன்னா நல்லாயிருக்கும். அது இது எப்போ ரெடிமேடாக வச்சுக்கிறது நல்லது. ஆமாம், நல்லது. டைம் இருக்கும்போது பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். மல்டிபர்பஸ் பொடி. ஆமாம், சூப்பர். தேங்க்யூ. ஓகே.